சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட சென்னை மீறினால் கடும் நடவடிக்கை. சென்னையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு ஆளில்லா விமானம், ட்ரோன் பறக்க சென்னை பெருநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. பிரதமர் மோடி நாளை சென்னை பெரியமேட்டில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2024 துவக்கி வைப்பதற்காக நாளை சென்னைக்கு வருகை தந்து 20ஆம் தேதியன்று சென்னையில் இருந்து புறப்பட உள்ளார். இந்த நிலையில் 1973ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 144 கீழ் ட்ரோன்கள் ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோலைட் ஏரோகிராப்ட், பாராகிளைடர்ஸ், பாரா மோட்டார்ஸ், ஹேண்ட் கிளைடர்ஸ், ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை சென்னை பெருநகர காவல் எல்லையில் பறக்கவிட 1/1/2024 முதல் 29/2/2024 வரை தடை செய்யப்பட்ட ஆணை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளான சென்னை சர்வதேச விமான நிலையம், INS அடையார், ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம், பெரியமேடு, ராஜ்பவன் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், மேலும் INS அடையார் முதல் பெரியமேடு ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம் வரை, அங்கிருந்து ராஜ்பவன் வரையிலும் மற்றும் ராஜ்பவனிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையம் வரையிலும் பிரதமரின் பாதுகாப்பு வாகனம் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் எந்தவிதமான பறக்கும் கருவிகள் 19/1/2024 மற்றும் 20/1/2024 நாட்கள் உட்பட பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனையும் மீறி ட்ரோன் உள்ளிட்டவை பறந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து மக்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இருந்துட்டு இருக்கும்போது சடனாக எல்லாம் மாற்றினாங்கன்னா எல்லாருடைய வாழ்வாதாரமே பாதிக்கத்தான் செய்யும். இப்போ இங்கே இருக்க நிறையா லைவாக இருக்கிறவங்க பூரா திருப்பி அங்கே போகணும் போது லாங்காகத்தான் இருக்கும். அவங்க டைம் வேஸ்ட் ஆகும். அவங்களுடைய இது எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப சிரமம் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் போகிறதா இருந்தால் 549 ரூபா காமிக்குது. இங்கேருந்து போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஆனால் இது வந்து நாளடைவில் பழகிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது திடுதுப்புன்னு ஆரம்பித்ததில் ரொம்ப கடினம். பிரித்து ஓடு பஸ் பிரித்து ஓடு வேணான்னு இல்லை. இப்போ கீழப்பாக்கத்துக்கு ராங் ரூட் வண்டி ஓட்டுறீங்க. ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு ஆந்திரா பஸ் ஓடுறீங்க. பூந்தமல்லிக்கு பூந்தமல்லி பஸ், கேகே நகர். இந்த கோயம்பேடு இருக்கிற பஸ் 1, 2 இருந்தால் என்ன, எல்லாத்தையும் காலி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? இந்த புயல் அடிக்கும் போது 15 லட்சம் பேர் இங்கே இருந்தாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கு என்ன நீ வீடு எதனா கட்டி கொடுப்பியா? அதேமாரி வந்து கடை வாடகை கொடுக்க முடியாமல் அவங்களும் இந்த பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பொங்கல் போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு எந்த வியாபாரமும் கிடையாது. அதேமாரி ஆட்டோக்காரங்களும் இதை பாருங்கள், இவ்வளோ வண்டி நிற்கிது, யாருக்குமே இதுவரை ஒரு சவாரி போகல. அதுமாதிரி போகிறவங்க இப்போ பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னாக்கா ஆட்டோவில் போவாங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து போயிடுவாங்க. தப்பு கிடையாது. இங்கேருந்து கிளம்பாக்கம் போனாக்கா ஓலா ஊப்பர்லேயே வந்து 700 ரூபாய் 800 ரூபான்னு காட்டுது. அது 800 ரூபாய் இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க எப்படி கொடுப்பாங்க?